ஆல்மோஸ்ட் ஒரு 250 ஃபிலிம்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதான் அந்த ஒரு சாங் மட்டும் பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் ஒன்று ரொம்ப லாங் பிஃபோர் ஒன்று பண்ணோம். அஸ்ட்ராலஜி நியூமராலஜிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நானாக வச்சுக்கிட்ட பேர் தான். அங்கே வேணும் வேணாம் ஸ்கிரிப்ட் டிமாண்டிங் பொறுத்து தாங்க. அது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா அங்கே இருந்தால் பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகும். இப்போ நான் பேசிக்காக சொல்ல போனால் சித்தப்பா கிட்ட அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அதான். அவர் ஒரு சீனு ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஸ்கேலில் ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன மேஜிக் நடந்தது. மேஜிக்னே சொல்லலாம். வணக்கம், நான் உங்கள் தர்ஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்றைக்கி நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாமைங்கிற படம் தியேட்டருக்குள்ள செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் உள்ள பாட்டு. ஸோ அந்த பாட்டை கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் ராகவ் பிரசாத் சார் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்ட் பண்ண அஞ்சாமை படம் வந்து தியேட்டருக்குள்ள செம்ம சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக. அந்த அஞ்சாமை படத்தில் 6 பாடல்கள் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அது உருவான விதம் பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு எனக்கு என்னோட சித்தப்பா மணி சர்மா ஒரு ரீசன். ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்லி அதுக்கு நம்ம உள்வாங்கி அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ்னு ஒன்று அதை நான் முறைப்படியாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நான் வந்ததுக்கு அது. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ் அண்ட் வித் மை ஃபேமிலி சப்போர்ட், என் ஒய்ஃப் அண்ட் டாட்டர், அவங்க எல்லாருனால தான் இது என்னால் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க முடியுது. இது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு இந்த 6 சாங்ஸ் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு இது பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி டைரக்டர் தாங்க. அவர் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அவ்வளோ அழகாக என்கிட்ட சொல்லி ரொம்ப நல்லா இன்ஸ்பயர் பண்ணார். நாங்கள் நிறைய உட்காந்தோம், மியூசிக் சிட்டிங்ஸ் நிறைய உட்காந்தோம், நிறைய கேட்டோம், நிறைய மியூசிக்ஸ் கேட்டோம், நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணோம். அண்ட் அது என்ன பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரியலைங்க. அந்த ஒவ்வொரு சாங்குமே அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எல்லா சாங்குமே அமைஞ்சிருச்சு. அண்டு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இந்த 6 பாட்டையும் கம்போஸ் பண்ணீங்கன்ட்டு. ஆனால் இதில் 2 பாட்டு நீங்கள் வந்து பாடிருக்கீங்கிறது சில பேருக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. ஸோ உங்களோட மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பிளேபேக் சிங்கராக கூட நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். அண்டு நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இருக்கீங்களாமே? ஆமாங்க, ஆல்மோஸ்ட் 97, 98க்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. ஓகே. அப்புறம் சித்தப்பா அதான் மணி சர்மா சார்கிட்ட அவர்கிட்ட தான் அசஸ் பண்ணேன். அப்படி இருந்து பொறுமையாக ஒர்க் பண்ணதாங்க. 25 இயர்ஸாக இருக்கீங்க. அண்ட் மணி சர்மா சார் வந்து மக்கள் பல பேருக்கு வந்து நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாருமே வந்து போக்கிரி படம், ஷாஜகான் படம், யூத்து இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான் அவர், இவருடைய சித்தப்பா. ஸோ அது இப்போ தெரியுது சார் எங்கேருந்து அந்த பிளட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தாங்க இதெல்லாம் ஃபுல்லாக. சொல்லுங்கள். இந்த 25 இயர்ஸாக நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க. எவ்வளோ படங்கள் சார் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 250 ஃபிலிம்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். 250 ஃபிலிம்ஸா? 250 ப்ளஸ் சார் சொல்கிறீங்க. ஆமாம், ஈஸியாக இருக்கும். 200 to 250 ஃபிலிம்ஸ் ஈஸியாக இருக்கும். சூப்பர். எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு படம் நீங்கள் பண்ணுறதுக்கே இவ்வளோ டிலே? 25 இயர்ஸாக இருந்தீங்களே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, வெயிட் பண்ணிட்டு. உங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலையே சார்? இல்லைங்க, வரும், பொறுமையாக அப்படியே ஜாலியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வரும். ஸோ ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய பாட்டு வந்து நிறைய கான்ட்ரவர்சியாக கூட போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் லிரிசிஸ்ட்கிட்ட கரெக்டாக மெயினாக சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து மியூசிக் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே லிரிக்ஸ் இருந்தது. யார் சார் அந்த லிரிசிஸ்ட்டு? ஃபஸ்ட்டு அந்த பாட்டு எழுதுனது, அந்த ஃபேமிலி சாங் பண்ணது வந்துட்டு கார்த்திக் நேரா சார். அந்த ராரி ரட்டின்னு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்போம். அந்த சாங் வந்துட்டு கார்த்திக் நேரா சார் எழுதினார். அப்புறம் இன்னொரு ஃபாதர் சாங் ஒன்று இருக்கும், அந்த நீயேன்னு ஒரு சாங், அது வந்து அறிவுமதி சார் எழுதினார். அப்புறம் உந்தன் வேலை சாங் வந்துட்டு டைரக்டரே எழுதினார், சுப்ராம் சார் எழுதினார், அவரே பண்ணார். அவர் அதான் அந்த ஒரு சாங் மட்டும் பற்றி சொல்லியே ஆகணும். அது அப்படியே ஜஸ்ட் உட்காந்து எழுதினார். அப்படியே அவர் படித்து காமிச்சார். அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணோம். இமீடியட்டாக டியூன் செட் ஆகிடுச்சு. அந்த பாட்டு அந்த சீரியஸில் அது ஒரு மேஜிக் தான், அந்த பிளெஸிங் தான் சொல்லணும். அது சீரியஸ்லி வந்துட்டு கடவுளுடைய ஒரு பிளெஸிங் தான். அதுதான் ஸ்பாட்டில் உட்காந்து எழுதினார். நான் டியூன் மட்டும் சும்மா ஒரு சின்ன இந்த மாதிரி இருக்கலாமா அப்படிங்க, டார்லிங் தான் பேசிப்போம், இந்த மாதிரி இருக்கலாமா டார்லிங் அப்படின்னு சொன்னேன்.
கேட்டால் வழிநாட்டுங்கன்னு சொல்லி அவர் உட்காந்து அந்த டியூனுக்கு அப்படியே இம்மீடியட்டாக ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ கூட இல்லை, அவர் அதை எழுதிட்டார். அப்படியே முருகப்பா சாரை கூப்பிட்டோம். அவர் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், அவர் ஆக்சுவலி ஊரில். அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டு அவரே அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்கேலில் ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு சின்ன மேஜிக் நடந்தது, மேஜிக்னே சொல்லலாம். நாங்கள் ஒரு ஸ்கேலில் அது ஸ்டார்ட் பண்ணி நான் என்னுடைய ஒரு ஸ்கேலில் வச்சுட்டு அந்த ஒரு டியூன் கம்போஸ் பண்ணேன். அவர் வந்து அந்த நடுவில் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராமா எபிசோட் மாதிரி ஒன்று வந்து அந்த சாங்கில் ஒரு சின்ன இது மாதிரி ஒன்று வரும். அதுக்கு சரி சார் நீங்கள் உங்கள் சுதியில் பாடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அந்த பாட்டோட சுற்றியும் அவர் பாடின சுற்றியும் ஒரே சுதியில் இருந்தது. ஓ, அது எப்படின்னே தெரியல. அவர் டக்குன்னு நான் அந்த பாட்டு போட்டு கூட ஜஸ்ட் அவருக்கு ப்ளே பண்ணி கூட காமிக்கவே இல்லை. அவரே ஜஸ்ட் ஒரு சார் இந்த மாதிரி ஒரு எபிசோடு ஒன்று நடுவில் ஒன்று வரும், அது அவர் ஜஸ்ட்டு சும்மா பாடி காமிச்சார். அதுவும் எதுவும் ஒரே சுதியில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவர் வச்சுக்கிட்டே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எதுவும் ஒரே சுதியில் இருந்தது. சரி இட்ஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சாங் அந்த மாதிரி அமைஞ்சது. சீரியஸாக இது வந்து நீங்கள் டியூனில் சொல்லியிருந்தா கூட அமையிறது. ஆமாம், சத்தியமாக அமைஞ்சிருக்காது. அதே சுதியில் இவரும் பாடுறாருன்னும் போது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது பல பேராலும் அந்த பாட்டு வந்து பாராட்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு சார். நிறைய பேரோட நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், அந்த பாட்டு அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. இந்த உண்மையாகவே வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். சார் எனக்கு வந்து ஒரு டவுட்டு, மியூசிக் டைரக்டராக இருக்கீங்களே, இது வந்து கான்ட்ரவர்சி கொஷின் இல்லை, நான் யாருக்காகன்னு கேட்கறதில்ல, பொதுவான ஒரு கேள்வி தான். இப்போது ஒரு சாங் பண்ணோன்னா அதுக்கு ரைட்ஸ் வந்து யாருக்கு சொந்தம், அவ்வளோதான் என் கேள்வி. ப்ரொடியூசர். இதோட நான் வந்து எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே, இது மட்டும் எனக்கு கேட்கணுன்ட்டு இருந்தது. சார் நீங்கள் வந்து இவ்வளோ படங்கள் 250 கிட்டே வந்து படங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. அண்டு இப்போது ஒரு படம் வந்து மியூசிக் டைரக்டராக மெயினாகவும் பண்ணிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு கோலு நான் அச்சீவ் பண்ணணுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? கோல்? ஓகே, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிக்கலாமா? எனக்கு ஃபுல்லாக ஒரு ஆர்கெஸ்ட்ரல் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் பண்ணணும், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அப்படிலாம் வச்சு ஒரு நல்ல படம் பண்ணணும். ஒரு ஃபேண்டசி சரி லைக் பாகுபலி மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா எனக்கு பாகுபலி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த எல்லாருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு எய்ம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக அந்த ஆர்கெஸ்ட்ரெல்லாம் வச்சு பண்ணணும்னு எனக்கு இஷ்டம், ஆசை. எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும், ஆர்கெஸ்ட்ரா, லைவ் ஆர்கெஸ்ட்ரா சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பண்ணணும்னு. சூப்பர் சார். ஆனால் இது வந்து இந்த பதில் யார் சொல்லியும் நான் கேட்டதே இல்லை சார். இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோடைய லைஃப் எப்படி சார் இருக்கும்? இப்போ வந்து எப்படி நீங்கள் எல்லாம் வந்து 24 மணி நேரமும் டியூனை யோசிச்சுட்டே இருப்பீங்களா? எப்படி தான் அந்த டியூன்லாம் எழுதுவீங்க? சிச்சுவேஷன் சொல்கிறது தான் மேடம். நாங்கள் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் வராது. அந்த டைமில் அந்த டைரக்டர் சொல்லி அந்த ஒரு சின்ன இன்ஸ்பயர் பண்ணுறது தான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அவர் சார் இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, அந்த ஒரு பேசிக்காக அந்த இப்போ ஃபஸ்ட்டு சாங்கு அந்த ராரி ராட்டி சாங்க்கே இருக்குது. அவர் சிச்சுவேஷன் சொல்லி முடித்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் டேயில் இன்றைக்கி தான் ஃபுல்லாக நாங்கள் கதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லா அதுக்கு கூடிய அந்த ஹோம்ஒர்க் கூட நல்லா பண்ணோம். இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், நிறைய சாங்ஸ் கேட்டோம். கேட்டுட்டு ஒரு ஒன் டே தான் உட்காந்தோம். நெக்ஸ்ட் டேக்கெலாம் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி சாயங்காலம் பேசினோம், நெக்ஸ்ட் டே ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி ஐடியாவில் பண்ண மாட்டாளிங்கன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அவ்வளோதான். அவர் என்ன நம்பினார், ஃபுல்லாக என்னை பக்காவாக நம்பினார். ஸோ தட் கேம் அவுட் இன் திஸ் வே. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க சார். இதை நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன், அந்த பாட்டுகள்லாம் நான் கேட்டிருக்கேன், எங்கள் மக்களும் பார்த்துருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்களே டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் 2 பேருமே வந்து ஒரு பல வருஷ நட்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாங்க, ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேலே ஒரு ஃப்ரெண்டுங்க. 15 இயர்ஸ் மேலே? ஓ சூப்பர். ஸோ அது மூலிமா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சது? ஒரு எஸ் அப்படியா. ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் ஒன்று ரொம்ப லாங் பிஃபோர் ஒன்று பண்ணோம். பட் ஆனால் அது வெளியில் வரல. பட் ஸ்டில் நாங்கள் ஒன்று பண்ணோம். அங்கேருந்து எனக்கு ட்ராவல் இருக்குது. என்னோடய காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் எங்கள் 2 பேருக்கும், ஷரண்னு சொல்லிட்டு. அவர் தான் ஆக்சுவலாக வந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே எங்கள் ஜேர்னி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக. இதுக்கு முன்னால் அவருடைய ஒரு 2 ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னால் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருந்தோம் நாங்களே. ஸோ அது பண்ணது இப்போ திடீர்னு அஞ்சாமே வந்தது. ஓகே, அது ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு டியூன்லாம் பண்ணி செட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
திடீர்னு இந்த அஞ்சாமை அவர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு இந்த விஷயம்லாம். அவர் அஞ்சாமை எப்படி செட் ஆச்சுன்றதெல்லாம் ஆக்சுவலி சொல்லியிருப்பார். அதுதான் நான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு வந்தேன். அவர் சொன்னார் அஞ்சாமையே எனக்கு வந்து மிராக்கிளா தாமா வந்து திடீர்னு வந்த படம் அப்படின்னு. நீங்களும் வந்து அதான் சொல்றீங்க. என்ன ஒரே திடீர்னு வந்துச்சு. அதான் சீரியஸ்லி, அதாவது வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்ச ஒருத்தர்கிட்ட ஒரு திருநாவுக்கரசு சார் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் இது மாதிரி ஒரு டவுட் கேட்கறதுக்கு போனால் ப்ராஜெக்ட் செட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சின்ன லைன் சொல்லவே அது வித்தின் 2 months அவர் ஃபுல்லாக ரெடி பண்ணி பவுண்டட்டே கொடுத்துட்டாரு. ஸோ அதில் தான் இந்த திடீர்னு இந்த ப்ராஜெக்ட் செட் ஆச்சு. சரி, இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். எப்படி இருந்தது சார் உங்களோட ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோடது, இந்த படத்துக்கும் உங்கள் மியூசிக்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன். ரொம்ப நாள் அவைட்டட் ஒரு மெமரி தான். தட்ஸ் எ வெரி குட் மெமரி அது. ஸோ நிறைய பேர் எப்போ தான் என் பேர் வரும் அப்படின்ற ஸ்க்ரீனில் அது ஒரு வெயிட்டிங் இருக்குது இல்லைங்களா, அது அல்டிமேட்லி நடந்துச்சு. சார் ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ ரவுண்ட் எடுத்தா பேசுகிறீங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல சார். ஏன்னா உங்களுக்கு பெரிய ஃபிலிம் பேக்ரவுண்டு. ஆமாம். அது வந்து நீங்கள் வந்துட்டு என் பேர் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து கன்னடகமா இல்லை என்னன்னு தெரில. பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கன்னடகம் அப்படின்றலாம் ஒன்றும் இல்லைங்க, ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, ப்ராக்டிக்கலி. ஸோ ஃபைனலி வந்து அந்த டே வந்துடுச்சு. மச் அவைட்டட். ஆக்சுவலி இன்னொரு டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்துட்டு வைஆர் பிரசாத்னு ஒரு பேர் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அதில் ஆக்சுவலி ஒரு 2-3 படம் இருந்தது. நான் அஞ்சாமை வந்துட்டு ராகவ் பிரசாத்ன்ற ஒரு பேரில் ஃபர்ஸ்ட் படம். சார் அப்போ இது உங்கள் ஃபஸ்ட் படம் இல்லையா சார்? அஃப்கோர்ஸ் அப்படி சொல்ல போனால் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தான். பட் மச் அவைட்டட் சொன்னேன் இல்லைங்களா ஒரு. ஆமாம். ஸோ அந்த பேரில் வந்து பல படம் இருந்தது, ஒரு 3-4 படம் இருக்குதுன்னு சொன்னீங்க. பேர் மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? அஸ்ட்ராலஜி, நியூமராலஜிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதான் கேட்கலாம். நானாக வச்சுக்கிட்ட பேர் தான், அவ்வளோதான். நீங்களாக வச்சுட்ட பேர். ஜஸ்ட் நானாக அந்த ராகவ்ன்றது ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வைஆர் பிரசாத்னு வச்சுருந்தேன். எதுக்கு அந்த ராகவ்ன்றது மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராகவ் பிரசாத் வைன்னு அதே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ராகவ் பிரசாத்னு யாராவது இருக்காங்களா? தெரியல மேம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது வந்து கரெக்டாக தான் அவங்க வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை ஏன் மிஸ் பண்ணணும்னு தான் வச்சுக்கிட்டேன் தவிர அதெல்லாம் வேறு யார்கிட்டயோ கேட்டு யார்கிட்டயோ சொல்லி அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் இல்லை. ஓகே சார், ஒரு படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியம் சார்? அந்த படம் ப்ரொமோஷனுக்காகட்டும் இல்லை படத்தோட லைவாக நம்ம பார்க்கறதுக்காகட்டும். ஃபர்ஸ்ட்டாக ஒரு படத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அவுட்புட்டுன்னு ஒன்று வெளியில் வருதுன்னா அது சாங்ஸ் தாங்க. எந்த படத்துக்காக இருந்தாலும் ஒரு டீசரோ ட்ரெய்லரோ இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங்ஸ் தான் வெளில வரும். ஸோ அது கூடியான ஒரு விசிட்டிங் கார்டுன்றது நம்ம சொல்ல போனால் அந்த படத்துக்கான ஒரு டோனோ இல்லாட்டி வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல போனோம்னா அது சாங்ஸ் வழியாக தான் ஃபஸ்ட்டு வெளில வரும். ஸோ சாங்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு விரும்புவேன். ஏன்னா அந்த ஜானரையோ அந்த டோனையோ நம்ம வந்து ஒரு சாங் மூலிமா நம்ம காட்டுறோம். இந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுது, இந்த மாதிரி இந்த டோன் இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஒரு விஷுவலாக இல்லை ஆடிபிளாக சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட்டு சாங் தான். அதனால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. இப்போது நாங்கள் ஆடியன்ஸாக ஒரு படம் பார்க்குறோம், படத்துக்குள்ளே செம்ம கனெக்டடாக போகிறோம், ஒரு சாங் வருது, அந்த சாங்குமே வந்து எங்களை கனெக்டடாக கொண்டு போகணும். அப்போது ஒரு மியூசிக் டைரக்டராக உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது? அகைன் நான் திருப்பியும் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா திருப்பியும் அந்த டைரக்டர் தான். ஓகே. அது எந்த அளவுக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருப்பாருன்னா அந்த சாங் வந்துட்டு சினிமாவில் டிஸ்கனெக்டடே ஆகாது. நீங்கள் எப்போ சாங் வருது அந்தளவுக்கு கனெக்டடாக சாங்ஸ் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இப்போ கட் பண்ண சாங் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபீலிங்கே கிடைக்காது. அப்படியே அந்த படத்தோட அது தட் பிளெண்ட் மோர் ஆக்சுவலி. அது நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார். அது வந்து டேரக்டரும் சரி மியூசிக் டைரக்டருக்கும் சரி அது கரெக்டாக பிளெண்ட் ஆகி போகிறது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. லைக் ஒரு செகண்ட் கூட பாட்டுடா அப்படின்னு யோசிக்காம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது சிச்சுவேஷன் தான் மேடம். அது திரும்பியும் அவர்கிட்ட தான் அது அந்த கிரெடிட் அவருக்கு கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல ஒரு பாட்டு வருது அப்படின்னும் போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த முன்னால் சீனும் சரி அந்த பாட்டும் வருது சரி, அந்த சீனோடு அப்படியே அந்த பாட்டு அப்படியே லீட்டாக பிளெண்ட் ஆகிருக்கும். ஓகே சார், இது வந்து ஒரு காமனான கேள்வி. எப்பயாவது ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு டியூன் வந்து முழிச்சு அதை கம்போஸ் பண்ணதெல்லாம் இருக்கா? நிறைய தடவை நடந்தது இருக்கா? இருக்கு. ஏதாவது ஒரு மொமெண்ட்? நம்ம டு பி வெரி ஃப்ராங்க் இந்த நம்ம படத்துலேயே வந்துட்டு நீயே சாங் அப்படி தான் அர்த்தராத்திரி லைன்ஸ் தான் கம்போஸ் பண்ணேன். சார் சூப்பராக இருந்துச்சு சார் அந்த பாட்டு. நேற்றுலாம் ரிப்பீட் மூடில் கேட்டு உட்காந்துருந்தேன் சார். தேங்க்யூ. அர்த்தராத்திரிலேயே கம்போஸ் பண்ணீங்க? ஆமாங்க. அது நீயே சாங் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாகவே வந்துட்டு இருந்தது.
இல்லை இது ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அர்த்தராத்திரியில் வந்துட்டு இருந்தாங்க. அர்த்தராத்திரியில் வந்தால் சரி திடீர்னு ஏஞ்சி உட்காந்து ஹாலுக்கெலாம் போய் உட்காந்து நான் மட்டும் கத்திட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நடந்தது. நைஸ் சார். ஆனால் சூப்பரான ஒரு பாட்டு நீங்கள் கொடுத்தீங்க. இப்போது எந்த பாட்டு நம்ம கம்போஸ் பண்ணாலுமே வந்து இந்த பாட்டு வந்து அது காப்பின்னு நான் சொல்ல வரல, இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அது ஒரிஜினலாக ஒரு சாங்கு எந்த படத்துலையும் வராத மாதிரி ஒரு டியூனை கொடுக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி? ரெஃபரன்ஸஸ்ன்றதை தாண்டி நம்ம இப்போ ரீசெண்டாக எல்லா ஆடியோவும் நம்ம கேட்போம், நம்ம அதுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான் மேடம். அது இப்போ இந்த ஒரு பேசிக்காக அவர் சொன்ன சிச்சுவேஷனுக்கே நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும், அதுவே நம்மளை அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிடணும். இப்போ எல்லா பாட்டும் நம்ம எல்லா மியூசிக் சார்ட்ஸும் நம்ம கேட்குறோம், கேட்டுட்டு அதை தவிர்த்து ஒன்று பண்ணணுன்ற ஒரு பேசிக்காக வந்து சிச்சுவேஷன் இன்ஸ்பயர் பண்ணுறதா மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், சிச்சுவேஷன் இன்ஸ்பயர் தான். அதுலேருந்து வரதான் பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் இன்ஸ்பயர் பண்ணுறது தான். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு பாட்டு தான் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, அதுதான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி என்ன வேணா. ஸோ இப்போது சில படங்கள் வந்து பாட்டே இல்லாமல் கூட செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது, அது உங்களோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஸ்கிரிப்ட் நீடு தான். ஓகே, இங்கே வேணும் வேணாம், ஸ்கிரிப்ட் டிமாண்டிங் பொறுத்து தாங்க. அது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா அங்கே இருந்தால் பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகும். ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணலன்னா அங்கே நம்ம போட்டால் திணிச்சா கூட அது அவைவாக நிற்கும். ஓகே, ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோங்க என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர் சார். ஆனால் ஒரு கதை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு எது எல்லாமே கரெக்டாக அமையும், எல்லாமே அமைஞ்சிடும், அதுவே எடுத்துக்கும், ஸ்கிரிப்டே தேடி எடுத்துக்கும். ஓ, ஸ்கிரிப்ட் இஸ் த மெயின் ஹீரோ. லைக் அஞ்சாமைக்கு உங்களை எடுத்துக்கிட்ட மாதிரி அதான் சொல்கிறேன், அகைன் a blessing. அப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் படம் எங்களுக்காக அப்டேட் ஏதாவது? ஒரு தெலுங்கு ஒன்று சைன் பண்ணியிருக்கேன், அது ஒன்று போயிட்டுருக்கு. அண்ட் அகைன் வித் சுப்ரம் சார் இன்னொன்று கூடிய சீக்கிரம். வாவ், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பேன்னு நினைக்கிறேன் சார். நம்ம நீங்கள் பேசணும்ல, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க சார். கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வந்துட்டீங்க. மணி சர்மா சாரை சொல்லக்கூடாது, அவரை வந்து நிறைய பேர் ஃபேவரட்டாக வச்சுருப்பாங்க. அவர் இல்லாமல், ஓகேவா, அவர் இல்லாமல், ஏன்னா சேஃப் கேம் ஆடுறீங்க, அவர் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து இவர் செம்மையாக மியூசிக் பண்ணுவார், இவரோட மியூசிக்கை வந்து நான் வந்து செம்மையாக வந்து அட்மையர் பண்ணுறேன்னா யாரை சொல்லுவீங்க? அது ஒருத்தருன்றது இல்லைங்க, நிறைய பேர் இருக்குது. சரி, மைண்டுக்கு வர்றதுல சில பேர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். ராஜா சார், அஃப்கோர்ஸ். யுவன், ஐ லவ் யுவன் சார். வந்துட்டு புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமாங்கிற மாதிரி யுவன் சார் வந்து எனக்கு. இப்போ ஜிப்ரான் சார் ரொம்ப பிடிக்கும். ஜிப்ரான் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. அண்ட் ஷான் ரோல்டன், அது இப்போ வந்து ஒரு நல்ல பூம் ஆகிட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. எனக்கு அவரோட வாய்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷான் ரோல்டன் சாரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்குங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் அவ்வளோ அட்மையர் பண்ணுறீங்க எல்லாத்தையும். கண்டிப்பாங்க, எல்லாமே. சரி சார், இப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஒரு பதில் சொன்னதுனால அந்த பதிலேருந்து நான் வந்து ஒன்று கேட்குறேன். இளையராஜா சார்கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நிறைய கற்றுக்கிட்டீங்களா? ஐயா, அஃப்கோர்ஸ். அதாங்க, எப்படி சொல்கிறது, அவருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த மெலடிக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டு. இந்த ஒரு பிட்டுக்கு வந்துட்டு ஃப்ளூட்டு தான் நல்லாயிருக்கும், இந்த ஒரு பிட்டுக்கு வீணை நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது திருப்பியும் நம்ம கேட்கும் போது அப்படியா இதனால தான் அது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரியே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது, உங்களால் திருப்பி அது ஏற்றவே முடியாது. அந்த ஃப்ளூட்டை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் கூட உங்களுக்கு அதில் ஒட்டவே ஒட்டாது. அந்தளவுக்கு அது டெய்லர் மேடாக இருக்கும். அந்த பிட்டுக்கு இதுதான், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எது வந்தாலும் கேட்க முடியாது, நம்மளால் கேட்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் அது முன்னாலேயே அவர் மைண்டில் அதை டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ராஜா எப்பவுமே ராஜாவாகவே ராஜா சார் எவர் கிரீன். ஆமாம் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ராஜா சாரோட ஒரு பாட்டு வந்து செம்மையாக நீங்கள் கேட்டுட்ருக்கிற டைமில் அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. சே, எப்படி பாட்டு வந்து மியூசிக்கோட பாட்டோட எப்படி பாடியிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு ரசித்த ஒரு பாட்டு எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காமிக்க முடியுமா? ஒரு பாட்டா? ஏகப்பட்ட பாட்டு. ஒரு பாட்டு எங்களுக்காக, ஒரு பாட்டு. எனக்கு ஆக்சுவலி இந்த நாகர் சார் தேவதை இந்த பாட்டு, தென்றல் வந்து என்னை தீண்டும் போது என்னமோ மனசில், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் திடீர்னு அந்த நிறைய பாட்டு இருக்குது,
பட்டு திடீர்னு இந்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு இப்போவுமே சார் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி இல்லை தூங்கும் போதும் சரி அந்த மாதிரி பாட்டெலாம் கேட்பது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் யாருக்கு வருவேன்னா ரஹ்மான் சாருக்கு தான் வருவேன். ரஹ்மான் சார் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், பிடிச்ச விஷயம், ஒரு விஷயம். ரஹ்மான் சார் ட்ரெண்ட் செட்டப் தாங்க சொன்னோம். அவர் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சிட்டார் எல்லாரையும். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ராஜா சார், நான் அந்த மயக்கத்தில் தான் இருந்தேன். ராஜா சார்ன்றது ஒரு 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 மயக்கம். அது நம்ம அது சின்ன வயசுலேருந்து அப்படியே கேட்டுகிட்டே ஒரு நிமிஷம் யார் இவர் அப்படின்னு ஜஸ்ட் ஹெட் ஸ்டர்ன் மாதிரி. அது சவுண்டிங்லேருந்து எல்லாமே அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். நீங்கள் வெறும் சவுண்டுன்னு கூட கிடையாது. அதுக்கு இல்லாமல் வந்து ஆர்கெஸ்ட்ராலேருந்தும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் சரி, எல்லாமே வேறு ஒரு நியூ ஏஜ். ஓகே, ட்ரெண்ட் செட்டர் சார். மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னொரு பக்கம் வந்து பலமாக இருக்கிறது வந்து லிரிசிஸ்ட்டு அண்ட் சிங்கர்ஸ். அந்த சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் 3 பேர் சேர்ந்தா ஒரு பாட்டு வந்து ஒரு பயங்கரமாக வர்றது. கரெக்டாக சார்? அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ வருஷம் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, எந்த சினிமா எடுத்தாலும் இவர் பாட்டு எழுதுனா அந்த பாட்டை வந்து நான் கண்ணை மூடிக்கிட்டு வந்து பேமெண்ட்டே வாங்காமல் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். இவர் எழுதுனா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இதுவும் நிறைய பேர் இருக்காங்களா சார்? ஆமாங்க. என்னங்க வறுமை சார் இருக்காரு. சரி சரி, 25 வருஷம் வந்து சினிமா லவ் கன்ஃபார்ம் வந்து நிறைய இருப்பாங்க. சரி, லிரிசிஸ்ட் போவேன், சிங்கர் சொல்லுங்க. இவங்க வாய்ஸ்க்காகவே இவங்களுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். முன்னால் பாலு சார் இருந்தார். பாலு சார். ஓகே, எஸ்பி பாலு சார் சார். அவருக்காகனா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம். சரி, இது வந்து நிறைவேறாத கனவாக போயிடுச்சோ? ஆமாம், எஸ்பிபி சார். எனக்கு எஸ்பெஷலி நிறைவேறாத ஒரு கனவு தான். அண்ட் அதை தாண்டி இப்போ அவர் இல்லை, ஆனாலும் பாட்டு மூலிமா அவங்க கூட வாழ்ந்து தான் இருக்காரு. அவர் இல்லாமல் வேற ஒருத்தர் ஏன்னா அதான் அஃப்கோர்ஸ் திருப்பியும் நீங்கள் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய லிஸ்ட் இருக்குது. எங்களுக்கு வேணும், ஏதாவது ஒருத்தர் வேணும். அப்போ தானே வந்து தமிழின் கரெக்டாக போட முடியும். இவருடைய ஃபேவரட் இவர், ஆமா அப்படின்னு. ஜஸ்ட் கிடிங் சார். இல்லை சார், இது நிறைய லிஸ்ட் இருக்கா? ஆமாங்க. இது என்ன யோசிச்சா எது யாரை முன்னால் சொல்கிறதுன்னே தெரியும். சரி, ஓகே. நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்டால், மியூசிக் பற்றி கேட்டால் உங்களுக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொல்லணும். நான் படத்துக்கு வரேன், ஓகேவா? படம்னா என்னென்னா, நீங்கள் வந்து படம் அதிகமாக பார்ப்பீங்களா சார்? ஓகே. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படம் செம்மையாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச படம் எனக்கு சொல்லுங்கள். மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். எதனால் அந்த படம் உங்களுக்கு அவ்வளோ? அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நிறைய பேர் ஆக்சுவலாக எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் தான் இருந்துச்சாங்க. அதனால் அங்கே போனோம். அது போய் பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அதை தாண்டி உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ராஜா சாரோட பாட்டு அங்கே வந்தது. ஆமாம், அது இன்னும் கனெக்ட் ஆகிட்டேன். அஃப்கோர்ஸ். இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த படம் வந்து எங்கள் மக்களுக்காக நான் கேட்குறேன், அஞ்சாமை படத்தை ஏன் மக்கள் போய் பார்க்கணும்? ஒரு சின்ன அவேர்னஸ் தாங்க. அது சோஷியல் அவேர்னஸ். இந்த எடுத்த முயற்சியே அதுதான். அது தயவு செஞ்சு கொண்டு போய் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நாங்கள் வந்துட்டு இன்னும் இன்ஸ்பயர் ஆகி நிறைய ஸ்டோரிஸ் வெளில வரும், நிறைய நிஜத்தை சொல்லலாம். சரி, அஞ்சாமை ஏன் உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச படமாக மாறிச்சு? நீங்கள் ஒர்க் பண்ணதுனாலையா இல்லை இந்த கதைக்காகுமா? ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஒரே ஒரு இது தான், எனக்கு ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு உள்ளே ஏறுதோ அந்த அளவுக்கு. ஓகே. அண்ட் ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு, இப்போது ஃபீல்டுக்குள்ளே ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டார் சார். வந்தோடனே ஒரு படம் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், உடனே படம் பண்ணுறேன்னு பார்க்காம வேறு என்ன பண்ணலாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே கற்றுக்கிறதுக்காக? நம்ம ராஜா சார் படத்தில் வந்துட்டு எல்லாம் எடுத்து பார்த்தாலுமே, ரஹ்மான் சார் படத்தை எல்லாம் எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டாலே நிறைய ஹோம்ஒர்க் கிடச்சிடும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாலே போகிறோங்க. நமக்கு அது தெரியாமல் ஒரு நாலேஜ் ஒன்று வந்துடும். ஸோ அது நம்ம பார்த்துக்கிட்டாலே போகிறோம். நம்ம பேசிக்காக வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ யங் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட, எல்லாருமே வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்குக்கு பெருசாக படத்தை பாருங்கள், அவங்க மியூசிக் பண்ணுற ஸ்டைலை பாருங்கள், அவ்வளோதான். அவங்க எப்படி எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இந்த சீன் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசிக்காக சொல்லப்போனால் எங்கள் சித்தப்பா கிட்ட அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அதுதான். அவர் ஒரு சீனு ஜஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கம்போஸ் பண்ணிடுவார். அவ்வளோ ஈஸியாக எப்படி வந்தது அவருக்கு. நாங்களாம் உட்காந்து முக்கிட்டு இருப்பேன். ஸோ ஒரு சீன் பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி பண்ணலாம், 1க்கு 2 தடவை யோசிப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் ஜாலியாக ஒன் ஷாட் அப்படியே ஒரு ஃபுல் ரீல் பார்ப்பார், மொத்தமாக ரீல் அப்படியே கம்போஸ் பண்ணியிருக்காரு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர்
கம்போஸ் பண்ணுறது. நீங்கள் அங்கே ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்கல்ல அது கூட சேர்ந்து? அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நான் சொல்கிறேன், அவர் ஒருத்தர் இவர் ஆர்கெஸ்ட்ரல் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார். அவர் உட்காந்து ஃபுல்லாக நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் கிடுகிடுன்னு கம்போஸ் பண்ணிடுவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதணும், பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டே இருப்பார். ஸோ அதான் சொல்கிறேன், அந்தளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கம்போசிங்லாம் அவ்வளோ வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து சீனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்துட்டு ஒரு லெசன் தான். எவ்ரிடே எனக்கு ஒரு லெசன். அவர்கிட்ட பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மொமெண்ட்டில் மணி சர்மா சார்கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்கு தேங்க் பண்ணலாம் அப்படின்னா எந்த விஷயத்துக்கு தேங்க் பண்ணுவீங்க? மியூசிக் தாங்க. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர்கிட்ட நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். மியூசிக்கோட அந்த டைம்லி டிசிப்ளின். ஒரு டைமுக்கு கரெக்டாக போய் நிற்கணும். அந்த ஒரு டைம் சென்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ நம்ம ஒருத்தர் கூப்பிட்றோம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அவங்க 9 o'clockனா நான் 8:30க்கெலாம் போய் நிற்கணும்டா, நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதெல்லாம் தான் எனக்கு இப்போதைக்கு இன்னும் ஹெல்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர்கிட்ட அந்த டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் அவர்கிட்டேருந்து தான் இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரீமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறது அவர் பார்த்தா செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் நீங்களுமே அவரோட பேரை காப்பாற்றுற மாதிரி இந்த படத்தில் செம்ம ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க. அந்த 6 பாட்டுமே வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் ஃபுல்லாக அந்த 6 பாட்டுமே நல்லாயிருக்கு. எல்லா பாட்டுமே வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் படம் வந்து தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சீக்கிரமாக அதையும் நாங்கள் வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் பாடின மாதிரியே நெக்ஸ்ட் எல்லா படத்துலையும் உங்கள் வாய்ஸில் நாங்கள் பாட்டும் கேட்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து நான் எவ்வளோ வந்து நோண்டி கேள்வி கேட்டால் கூட நீங்கள் வந்து செட்டிலாக பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி நிறைய அச்சீவ் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரீப்ளே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ சூப்பராக போச்சு. அண்ட் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Ta-ta.